ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம அன்பின் வலிமை அப்படிங்கிற ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு பணக்காரர் ஒருத்தர் விலை உயர்ந்த குதிரையை வாங்குறாரு. அழகாக இருக்குது, அது மேலே சவாரி போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு டைமும் அவர் அந்த குதிரை மேலே ஏறும்போது அது அவரை கீழே தள்ளி விட்டுருது. அவர் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, நிறைய மாதிரி ட்ரை பண்ணுறாரு, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறமா நிறைய காசு கொடுத்து வாங்கின அந்த குதிரையில் சவாரி பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. அப்போ அந்த ஊருக்கு ஞானி ஒருத்தர் வராரு. அவரை பார்த்த அந்த பணக்காரங்க குதிரையை பற்றி அவர்கிட்ட பேசுகிறாங்க. அவர் அதை கேட்டுட்டு, நீங்கள் குதிரையோடு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தீனி வச்சு சாப்பாடு தண்ணியெல்லாம் காமிக்கிறீங்களா, இல்லை அதை குளிப்பாட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் அதுக்கு தீனி போடுறது குளிப்பாட்டுறது எல்லாமே என் வேலைக்காரங்க தான், சவாரி செய்கிறதுக்கு மட்டும்தான் நான் அதை வெளியில் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாளையிலேருந்து நீங்கள் அந்த குதிரையோட அதிக நேரம் செலவு பண்ணணும். உங்கள் கையாலேயே அதுக்கு உணவு தண்ணீர் எல்லாத்தையுமே கொடுக்கணும். அதோட உடலை தேய்ச்சி குளிப்பாட்டுங்க, அதுக்கிட்ட அன்பு காட்டுங்க. அன்பு காட்டினா தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரரை அனுப்பி வைக்கிறாரு ஞானி. அவர் சொன்ன மாதிரியே இந்த பணக்காரரும் செய்கிறாரு. அதில் அந்த குதிரை ரொம்ப சந்தோஷப்படுது. அதுக்கப்புறமா அவர் சவாரி செய்ய ட்ரை பண்ணும்போது அது எந்த வேலையுமே பண்ணலை. அது அவரோட மகிழ்ச்சியாக சுமந்துட்டு போகுது.